என்ன இந்த ஊருக்கண்டு இருந்த அந்த மட்டுவில் கத்தரி இப்ப இல்லை, பார்க்கவே தலையை சுத்துது. 30 கூலியா? எங்க மண்ணுக்கு அப்பாற்பட்டு இருந்து இறக்குமதி செய்து வார ஓஹோமா ஊர்கோலம் தரையை பண்படுத்தி பயலையை போட்டு தரையை சீராக்கி வாய்க்கால் வனம் போல போட்டுட்டு ஏன் இயற்கை பசலையே போடுறது? இயற்கைக்கு அவ்வளோ எடுக்கா ஊரினுடைய அடையாளத்தையே அழிஞ்சிருது. என்ன 90,000 ரூபாய்க்கு 90 நாள் மினக்கடணும். நல்லா சுருண்டு போய் சரியா பழுதுபட்ட மாதிரி இருக்குல்ல. இது உடலுக்கு குளிர்ச்சி தருமாம். சாதுவா கொஞ்சம் சீனி தேங்காய் பூஞ்சி கூட ஒரு புட்டி பிடிச்சி போட்டு வேக வச்சா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மட்டுவில் என்ற ஊரில். இந்த ஊரை சுற்றி காட்ட போகிறேன்னான்னு கேட்டால் இல்லை, இந்த ஊரை ஏற்கனவே சுற்றி காட்டி பல காணொளிகள் போட்டிருக்கிறேன். என்னென்னா ஒரு பெரிய ஊர் மட்டுவில்ன்றது, பகுதி பகுதியாக காணொளிகள் போட்டிருக்கிறேன். பவனீசன் மட்டுவில் என்ற யூடியூப்பில் தேடினா அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த காணொளியில் இந்த பகுதியில் இருக்கிற தோட்டங்களை சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பயிர்கள் இருக்குது, அதை விட தோட்ட உரிமையாளர்கள் நின்றா அவர்கள்ட்ட அந்த பயிர்ச்செய்கை தொடர்பாகவும் கேட்டு உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆக மொத்தத்தில் இது தோட்டங்களை சுற்றி பார்க்குற காணொலியாக தான் இருக்க போது. நிறைய தோட்டங்கள் இருக்குது, எண்ணுக்கணக்கில் நிறைய தோட்டங்கள். இதுக்கு அங்கால போக போக இன்னும் தோட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ அந்த தோட்ட பகுதிகளை பார்க்குறதுக்கு முதல் வெள்ளரி பழம் வாங்கினாங்க. அதில் வெள்ளரி தோட்டம் இருக்குது பாருங்க. வெள்ளரி பழம்ண்டா எல்லாருக்குமே பிடிச்சது தானே, எனக்குமே பிடிச்சது. அதனால் இந்த பகுதியில் கொண்டு வரும்போது வாங்கினான். இந்த தோலை இப்படியே உரித்து போட்டு ஆஹா. இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்றதால என்ன நன்மைகள் இருக்குன்றதை தேடி நான் வந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 95% நீர் இருக்கிறதால இது உடலுக்கு குளிர்ச்சி தருமாம். அடுத்தது விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்கிறதால கண்ணுக்கும் தோலுக்கும் நல்லதென்று சொல்கிறார்கள். அடுத்தது நார்ச்சத்து இந்த பழத்தில் இருக்குது. அதனால் எங்கடா நேரக்காணையில்னு தேடக்கூடாது, நார்ச்சத்து இருக்கிறதால இது செரிமானத்துக்கு உதவுறதா சொல்கிறார்கள். அடுத்தது ஒரு சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடும்போது எங்களுடைய உடலுக்கு கிடைக்கிற சக்தியினுடைய அளவு இருக்குது, கலோரி இருக்குதானே, அது இதில் மிக குறைவாக இருக்கும். அதனால் உடல் எடை குறைக்கிறவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். பொட்டாசியம் இதில் இருக்கிறதால இரத்த அழுத்த கட்டுப்பாடு இதன் மூலமாக செய்யப்படுதா சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்றதால இவ்வளவு நன்மை இருக்குண்டா அந்த காலம் வரும்போது நாங்கள் இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை உயர் கொழுப்பு ஹார்மோன் பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிட்றது நல்லது. வெப்பம் காரணமாக சில பேருக்கு உடலில் வறண்ட தன்மை இருக்கும், நீரிழப்பு இருக்கிற மாதிரி, அப்படியானவர்கள் சாப்பிடலாம். சிறுநீர் பாதையில் நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடலாம். ஆனால் இதை வெட்டின உடனே சாப்பிடணும். நிறைய பேர் என்ன செய்கிறேன்டா, வெட்டி அதை ஒரு 4 நாளைக்கு இழுவட வச்சு தான் சாப்பிட்டு முடிப்பார்கள். நான் இதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன், இன்னும் சாப்பிடல. அப்படியே பாருங்க, குரக்கன் தோட்டம். எனக்கு தெரிஞ்சு நான் குரக்கன் தோட்டம் பார்க்குறது மிக குறைவு. இவர்கள் மட்டும்தான் இந்த குரக்கனை விதைச்சிருக்கிறார்களான்னு கேட்டால் இல்லை, அந்த பகுதியில் குரக்கன் இருக்குது. அதே மாதிரி அந்த பகுதியிலையும் குரக்கன் விதைக்கப்பட்டிருக்கு. இப்படி அங்கே பாருங்க, மாட்டு வண்டிட்டு போகுது. மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்யும் போல அப்படியே வாங்க, இதால் போயிடுவோம். அதில் ஒரு ஐயா இருக்கிற ஐயாவோட கதைப்போம். இதில் ஒரு புது கிணறு ஒன்று இருக்குது, புது கிணறு ஒன்று கட்டியிருக்கு. சரி, அந்த ஐயா அடிக்கு போவோமா? இது உங்கள்கிட்ட தோட்டமா? இது வேறு ஒரு ஆள். நீங்கள் உங்களோட ஊர் மட்டுவில். இதுக்குள்ளே என்னென்ன பயிர்கள் செய்கிறவே கூட? இதுக்குள்ள எல்லாம் கத்தரி, வெங்காயம் ரெண்டும் தான். குரக்கன் போட்டிருக்கல? குரக்கன் நடக்குது. இது இந்த தோட்டத்தடி என்ன பேர் சொல்லி அழைக்கிறீங்க? வடமோ? வடம் பாலக்கேணி. பாலக்கேணி. அதில் இருக்கிற கோயில் என்ன கோயில்? அது முனி
முனீஸ்வரர் முனியப்பர் கோயில். ஆ ஆ. இதில் அண்ணளவு எத்தனை குடும்பங்கள் தோட்டம் செய்யுது? எத்தனை பேர் தோட்டம் இருக்குது? 25-30 பேர். ஆ ஆ. கத்தரி தான் கூட என்ன மட்டு வில்லண்டாலே கத்தரி தான். மற்றபடி உளுந்து விதைச்செல்லாம் வட்டி போட்டான். அது அங்கே அதில் விதைச்சிருக்க உளுந்தா? இதில் உளுந்து விதைச்சிருக்கா? நெல் வட்டி போட்டு உளுந்து தான் முதல் போடுறோம். ஆ, இது வயல் நிலம் தானே? என்ன வயல் விதைக்கிற இடம் தானே? ஓ, நெல் அறுவடை செய்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான பயிர்களை செய்ய தொடங்குவார்கள். கத்தரி, அதில் குரக்கன், உளுந்து, அதில் பயிற்றை கொடி எங்கேயாவது திக்கு திக்கா நிற்குது. தக்காளியும் எங்கேயாவது திக்கு திக்கா நிற்கும். ஆனால் கூடுதலாக பார்த்த வரைக்கும் இங்கே கத்தரி தான் கூட. கத்தரி தான் கூட. என்ன காரணம் கத்தரியை செய்கிறதுக்கு? அதுதான் இந்த நிலத்துக்கு பாய்க்கும். மட்டுவில் கத்தரி என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ இப்போ அந்த மட்டுவில் கத்தரி என்று சொல்கிற பெயரோடு இருக்கிற கத்தரி இருக்கா இங்கே? இல்லை, அது இல்லை. அது என்ன மாதிரி அந்த கத்தரி? அது பெரிய முட்டி முட்டி. எந்த அளவாக இருக்கும் அது? அது பெருசு. ஆ, அது அழிஞ்சதுக்கு என்ன காரணம்? அது இல்லாம போச்சு. இல்லையோ எங்கேயாவது இருக்கும், அதுவும் அங்கே தேடி பிடிக்கிறேன்னு தெரியல. இப்போ இல்லை, ஒரு இடம் இல்லை. ஒரு இடம் இல்லையா? தேடியும் பிடிக்கல. ஐயோ, ஒரு ஊரினுடைய அடையாளத்தையே அழிஞ்சிருது. என்ன நான் அறிஞ்ச வரைக்கும் அது அழிஞ்சதுக்கு காரணம் இடப்பெயர்வுக்குள்ள எல்லாருமே போனதுக்கு பிறகு அந்த விதைகளை சேமித்து பாதுகாத்து வைக்க முடியல. ஆனால் அது காய்க்கிறது 3-4 10 காய் தான் காய்க்கும். அது காய் குறைவு, இதுதான் கூட காய். இப்போ ஏன் இதெல்லாம் பிடுங்கி எறிஞ்சு விட்டுக்கிட்டாங்க? இங்கே பாருங்க, இது கத்தரி பழுதா போச்சா? இல்லை இல்லை, பழுதா இல்லை. இது இல்லை, சுருண்டு போயிருக்கு ஐயா. மருந்து அடிக்கும், நல்லா சுருண்டு போய் சரியா பழுது போட்ட மாதிரி இருக்குல்ல. இது எவ்வளோ காலம் நட்டு? இது இப்போ 2-3 மாதமாக. எவ்வளோ காலத்தில் கத்தரி காய்க்க தொடங்கும் நட்டு? 80 நாளையில் காய்க்கும். 80 நாள்லேருந்து அறுவடை செய்யலாம். இதெல்லாம் மழை பெய்யுது, ஒரு அழிஞ்சு வந்து வந்து அட மீட்டு எடுக்கலாமே நான் கத்தரியை. ஆனால் புழு பிடிச்சிருது கூட. இங்கே புழு பிடிச்சிருக்கு. அப்படியே திரும்பி இந்த நிலத்தை காட்டுங்க, எவ்வளோ கத்தரி கொட்டி இருக்குன்னு. இவ்வளோ கத்தரியும் புழு பிடிச்சிட்டு. இப்போ கூடுதலாக ஐயா அந்த ரசாயன மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தினோம். ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னம் இல்லை. நீங்கள் எப்படி ரசாயனம் அடிக்கிறதே இல்லையா? இல்லை, அடிக்கிறதான் குறைவு. இப்போ எவ்வளோ? இப்போ கூட சரியான கூட. என்ன உங்களோட பேர் என்ன? மயில் வாகனம் இல்லை. காலம் மாறிக்கொண்டு போகுது. எதிர்காலத்தில் நீர் இறைக்கிற மாதிரி மருந்து இறைக்க வேண்டிய கட்டம் வரும் போல கிடக்கு எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ரஜ்ஜம் வெறா போல கிடக்கு. என்ன இப்போ மழை? ஓமண்ணா. சரி சரி. நீங்கள் இந்த இடம் தானே? சரி, இங்கே இந்த பக்கம் எல்லாம் கத்தரி தான் பாருங்க. ஆனால் கத்தரி இங்கே ஐயோ, இது பழதாகினதை வீடியோ கொடுத்தாச்சு. இவ்வளோ எத்தனை கிலோ வரும் இதில் கிடக்கிறதே? வெறும் 50 கிலோக்கு மேலே வரும். இது உளுந்து விதைக்க. அப்போ முந்தி விதைச்சு வட்டி எல்லாம் எடுத்தாச்சு. பேர்ந்தது இந்த கொட்டுண்டது முளைச்சிட்டு. சரி ஐயா, சென்று வாரம். கத்தரி தான் கூட இருக்குது. கத்தரி, பூசணி, வெள்ளரி பார்க்கவே தலையை சுற்றுது. அங்கே பாருங்க எவ்வளோ கத்தரி. அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்க. ஐயோ, சரி. இந்த இடத்துலையும் குரக்கன் விதைச்சிருக்கு. இந்த உளுந்தை தான் ஐயா சொன்னவர். இந்த இடத்துல உளுந்து விதைச்சு அறுவடை செய்து முடிஞ்சுதான். ஆனால் அந்த அறுவடை செய்கிற நேரத்தில் கொட்டுண்ட உளுந்து தானே இப்போ முளைச்சி நிற்கிது. அந்த பகுதிக்கு போய் வந்து திரும்பவுமே வெள்ளரி பழம் சாப்பிட்றேன். உள்ளுக்கு சாதுவாக புளிக்குது. என்ன இந்த விதையில் இருக்கிற அந்த மேல் வலுவலு தன்மை வந்து சாதுவாக புளிக்கும். சிறப்பாக இருக்கேன். இது காய். இங்கே பாருங்க, இந்த இடத்த காயாக இருக்குது. அதனால் அதை அங்கே எறிஞ்சிட்டு இதை எடுத்து நான் சீனி சாப்பிடாம விட்டு 13 நாளாச்சு. போகோமா ஊர்வலம். வெள்ளரி பழம் சீனி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நான் சீனி போட்டு சாப்பிட்றேன் இல்லை. இப்போ நாங்கள் இலங்கையை சுற்றி பயணம் செய்து வரும்போது சீனி சாப்பிடாமல் இருந்து பார்த்தேன். நான் அந்த நேரம் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது என்னுடைய உடலில். அதுக்கு பிறகு இப்போ திரும்பவும் அதை தொடங்கி இருக்கிறேன். எனக்குன்னா ஒரு 2 ஆண்டுக்கு முன்னே. இந்த பக்கம் பாருங்க தோட்டங்கள். இங்கே
இப்போ இந்த குரக்கன் சைகை தொடர்பாக ஐயாட்ட கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? பிரபாகர். இப்போ சில ஊர் எடுத்துக்கொண்டா குரக்கன் சைகை சரியா இல்லாமையே போச்சுது. அந்த அப்படி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? விலை இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் விலையாவா இருக்கிறபடியே அந்த முதல் விலையே இல்லாததால விலை இல்லை. எவ்வளோ விலை விற்றுருக்கும் அந்த நேரம்? அப்போ போன வருஷங்களில் 250 300, இப்போ 450 500 550 600 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில பேர் என்னென்றால் அதில் இனிப்பு தன்மை இருக்குது, அதுலேயும் சுவர் இருக்குன்னு அப்படி சொல்லிடணுமா? ஆனால் அப்படி சொல்லி போட்டு போய் வேண்டி கொடுக்குற குளிர்வான் டாக்டர் மாதிரி தான் சொல்லினேன். வேறு ஒன்றை காட்டுறதுக்காண்டி இதை செய்கிறான். முன்னைய காலங்களில் இந்த குரக்கனை அடிப்படையாக கொண்டு என்னென்ன உணவுகள் இருந்தது? அதுலேருந்து ரொட்டி புட்டு அப்படியானது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? புட்டும் தின்னுவான். புட்டு தேங்காய் பூ கலந்து சாப்பிடுவோன்னு நல்லா இருக்கும். சாதுவா கொஞ்சம் சீனி தூவி தேங்காய் பூஞ்சி கூட ஒரு புட்டி பிடிச்சி போட்டு வேக வச்சா கரைச்சி சாப்பிடுவோம். இப்போ இந்த ஆறுனா கொஞ்சம் ரீன மாதிரி இருக்கும். அதோட கறிக்கு எந்த கறி நல்லா இருக்கும்? புட்டு அந்த குரக்கன் புட்டுக்கு மீன் குழம்புகள் நல்லா இருக்கும். மரவள்ளி கிழங்கு மீன் குழம்பு அப்படி நான் சொல்றேன். அதெல்லாம் சாப்பிட்டு இந்த நாங்க வாழ்ந்த காலத்துல குரக்கன் புட்டு தான் சாப்பிட்டது கூடுனது. அந்த காலத்துல ஐயா 80 90 95 வயது வரைக்கும் இருந்தவர்கள் குரக்கன் புட்டு தான் சாப்பிட்டு வாழ்ந்தவர். குரக்கன் புட்டு ஒடிக்கல் புட்டு அப்படியான அதான் இப்ப அந்த கோதுமைமா இப்ப குரக்கன்ல சீனி இருக்குன்னு போட்டு அதை தவிர்த்து நாங்க என்ன செய்யறோம்னா அந்த வீதியில போய்க்க ஒரு குளிர்பானத்தை வாங்கி குடிச்சிட்டு போறோம். ஆனா அதுல அதிகமா இருக்கு. அதை அவன் வியாபாரம். இப்ப முந்தின காலத்துல சொல்லிச்சுன்னா தேங்காய் கூடாது. இப்ப தேங்காய் நல்லதா தேங்காய் தான் முன்னுரிமை. எல்லாம் ஒரு அளவோட இருக்கணும். என்ன குரக்கன் சாப்பிடணும். இன்றைக்கு விடிய குரக்கன் புட்டு, மத்தியானம் குரக்கன் புட்டு, இரவு குரக்கன் புட்டு, கடையில போய் சாப்பிட்டா குரக்கன் புட்டு, நாளைக்கு குரக்கன் புட்டு அப்படி சாப்பிட்டா அது உண்மையிலே தவிர்க்க வேண்டியது. ஆனா ஒரு மாதத்துல ஒரு 5 10 கிழமையில 2 நாளை சாப்பிடும். அதான் அப்படி சாப்பிட்டா ஒவ்வொரு நாள் சுட்டு என்னண்டா ரொட்டிக்கு நல்லா இருக்கும். மாவை குழச்சி வச்சு சீனி போட்டுட்டு எல்லாம் சர்க்கரை போட்டுட்டு எண்ணெய்க்க போட்டு எடுத்தா அதில் இன்னும் திறமையா இருக்கும். ஒரு 1000 கண்டு குரக்கன் விதைக்க போறோம்டா எவ்வளவு செலவாகும் அறுவடை செய்யும் வரைக்கும்? அதுக்கு மருந்து அடிக்க வேண்டிய தேவையே அடிக்கணுமா? பூச்சி தான். சரி, அதுக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த 1000 கண்டு நடுறாண்டால் இப்போ ஒரு ஆளுக்கு சம்பளம் 1500 ரூபா. காலம் பின்ன இருந்தால் பருவின 1500. இப்போ அரணாண்ட எத்தனை ஊழிக்க முடிஞ்ச 30 கூலியா? 30 ஊதிக்கு அன்னைக்கே நீங்கள் அதை வெட்ட வேணும். வெட்டுறதுக்கும் புரிஞ்சுவாள் இல்லை. நான் என்ன 30 கூலின்னா ஒரு கூலிக்கு எவ்வளோ? 700 800 இப்போ 1500 45,000 முடியுமே. 2000 கண்டு கேட்டா சொல்கிறேன். அப்போ 1000 கண்டு கண்டா ஒரு 15,000 அப்படி வேணும். 15,000 வேணும். பார்த்து என்னென்ன பசலை போடணும்? B1 போட்டாச்சு. ஏன் இயற்கை பசலையே போடுறது? இயற்கைக்கு அவ்வளோ எடுக்கா. அது நாங்களே யோசிக்கிறோமா இல்லை அது மண் அப்படி தான்? அது கொடுத்தா தான் அதை நாடு. அதை அப்படி பழக்கிட்டோம். அதான் பழக்கிட்டீங்க. குரக்கன் விதையை நாங்கள் என்ன செய்வோம்? பாத்தியில போடுறோம், நெருக்கி போடுவோம். அதாவது நீங்க நாட்டு மேடை மாதிரி போடணும். நாட்டு மேடை போட்டு தான் பிடுங்கி நடுவோம். வணக்கம் ஐயா. உங்களோட பெயர்? சதாசிவம். சதாசிவம். உங்களோட ஊர் மட்டுவில் தானே? சரி. இந்த குரக்கன்ன்றது இப்போ செய்கை சரியா குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? கூலிகள் கூடினதால் செய்கிறது. குரக்கனை விதைச்சு அறுவடை செய்யும் வரைக்கும் என்னென்ன படிமுறைகள் இருக்கு? படிமுறை என்ன? நாங்கள் தரையா சீராக்கி என்ன பசலை போடலாம்? பயலை எருவோ குப்பியோ போட்டு சரி ஊற்றி போட்டு பிறகு வீவண்ணை போட்டு குரக்கனை. அந்த வீவண்ணன்றது ரசாயன பசலையா? அதை போடாம விடையிலாதா? போடாட்டி அவ்வளோ குணம் இல்லை. அதில் அனுபவத்தில் சொல்றீங்களா இல்லை நிறைய பேர் குணமே வரும்? மட்டங்குத்தி நல்ல வீச்சா வரும். சரி. நாட்டு மேடை இருக்கு தானே? நாட்டு மேடையில் எவ்வளோ நாள் விடணும்? 20 நாள் 18 நாள். 18 நாள் நாட்டு மேடையில் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் மண்ணை பதப்படுத்தி இதுக்குள்ளே பிடிங்கி நடுவீங்க. எவ்வளவு இடைவெளியில் நடணும்? நடும்போது எப்படியும் 3 இன்ச்சு 4 இன்ச்சு கொண்டு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கொண்டு அப்படியே பாத்திக்குள்ளே நடுவீங்க. நட்டதுக்கு பிறகு எத்தனை நாளால் கதிர் வரும்? கதிர் வரும் சரியா 55 நாளையில் கதிர் வரும். அந்த அந்த நாட்டில் மேடையில் இருந்து நட்டதை தவிர்த்து மேடையில் இருந்து நட்ட நாள் வரையும் வரும். இல்லை, மேடையில் முதலாக விதைச்சதுல இருந்து 55வது நாள் சேர்ந்து கதிர் வந்து வெளியே 25 நாள் வேணும். 55 நாளில் முதலாவது கதிர் சின்ன கதிர் வர தொடங்கிடும். அதுக்கு பிறகு விளையிறதுக்கு ஒரு 25 நாள் தேவை. 90 நாள் மொத்தமாக விதை நாட்டு போட்டதுல இருந்து 90 நாள் தேவை. 1000 கண்டு தோட்டத்துக்கு எவ்வளவு நாட்டு தேவை? விதை 1.5 கிலோ குரக்கன் வேணும். 1.5 கிலோ தேவை. 1000 கண்டில் எவ்வளோ அறுவடை செய்யலாம்? 1000 கண்டு அறுவடை செய்கிறேன்னு இப்படி ஒரு 5 பறை 4 6 பறை குரக்கன் தான் பேர். ஒரு பறை எத்தனை கிலோ? ஒரு பறை எண்ணெய்க்கு இப்போ பாருங்க ஒரு கொத்து 1 கிலோ.
30 கிலோ ஒன்று சொல்லுங்க ஒரு பாரு 30 கிலோ அப்போ 5 5 150 150 கிலோ தான். அப்போ இப்போ எவ்வளோ போகுது? இப்போத்தே விலை வித்தாக்கா நட்டம் வராது. 150 கிலோ தான் வருமா? அதை விட கூட வராதா? குறைவா? கூடாம வராது, குறையாம வராது. அண்ணளவா 180லேருந்து 200 வருமா? 200 வராது. என்ன இப்போ 180 கிலோண்டா இப்போ 600 போகுதுன்னு சொன்னால் 90,000 காசு தானே வரப்போகுது. 1000 ரூபாய் அது இந்த விலைக்கு விற்றாலே இல்லோ. அது விற்காட்டி சரி, விற்காட்டி நட்டம் தான். அந்த அதால கனவை பார்த்து தான் நாடுக விட்டாது. இந்த 1000 கண்டு தோட்டத்தை வேறு என்ன பயிர் செய்தால் இதை விட கூட வருமானம் எடுக்கலாம்? எக்கட நாட்டிலையும் நீங்கள் செய்யலாம். என்ன தண்ணி சரியில்லை, தவறு தண்ணி. 90,000 ரூபாய்க்கு 90 நாள் மினக்கடணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 1000 ரூபா அது அதை விட இந்த விலை விற்றாலே இல்லோ. 600 விற்றாலே இல்லை. அதுதான் வராது. இப்போ இதுக்கு எவ்வளோ கூலி எல்லாம் சேர்த்து எவ்வளோ முடியும்னு நினைக்கிறேன்? வட்டி எல்லாம் வீட்டை போகிற அளவில் இந்த 1000 கண்டுக்கும் இல்லையாண்டு போனாலும் ஒரு 40,000 ரூபா என்றாலும் போகணும். அப்போ நீங்கள் உங்களோட நீர் இறைப்புக்கு செலவும் சேர்த்தா இல்லை? அது இல்லை கூலிக்கு வேணும். என்னண்டா கூலி வெட்டுற கூலிக்கு ஒரு கதிராத்தானே வெட்ட. அப்போ அப்புறம் என்ன 90,000 ரூபாயில் 40,000 ரூபா போனால் நீங்கள் நீர் இறைச்சது. ஆனால் இது ஐயா சொன்ன மாதிரி தங்கன தேவைக்கு மட்டும் செய்கிறவர்கள் மற்றபடி பெரிய லாபம் அதான். சரி ஐயா, சரி, நன்றி. சென்று வாரம் நான் நினைச்சேன் இது குறைக்கனை நடாகிறதுக்கு வேறு ஏதோ காரணம் ஒன்று பார்த்தா இது வருமானம் குறைவாக இருந்தால் ஒரு தொழில் ரீதியாக செய்கிறவர் நாங்கள் ஒரு சந்தையில் இருக்க சாமான் கொடுத்தால் 50 ரூபாய் கொடுத்தா 75 ரூபா. அவன் 25 ரூபா வச்சு தான் விற்பான். முருங்கை நிற்கிது, முருங்கைக்காய் 400 ரூபாய் கொடுத்தால் அவன் உடனே 600 ரூபாய் கொடுத்தான். அது என்ன இந்த நாள் நான் ஒரு 12 கிலோ கொண்டு போனேன். 4200 ரூபான்னு தந்தேன். சவரா போச்சு. இது இறுக்கி மழை பெய்தால் இதுகள் வேலை இல்லை. இது ஒரு முதலாளிக்கு என்றபடியாக செய்யுது. இந்த காலம் செய்யாம கிடந்த நெல் வேலை. இது என்னென்னா இங்கே ஆனால் தண்ணி வந்துடும் மழை பெய்தா. சரி சரி. தண்ணி இதால் வந்த முட்டின வரை சரி. சவருக்கு தான் அந்த ஈரத்தன்மை காட்டு. இது நாங்கள் அந்த முந்திக்குடி செய்கிறபடியாக உழுது மண் காஞ்சால் பிரச்சனை இல்லை. நெல் விதைக்கிறதரையும் அதுகளுக்கு தண்ணி நின்றால் வத்தாது, தண்ணி மூடிடும். சரி சரி சரி. என்ன ஐயா, நன்றி. சென்று வாரம் மட்டுவில் இருக்கிற இந்த தோட்ட பகுதியை உங்களுக்கு காட்டினான். குறைக்கன்ன்றது மிக குறைந்திருக்கு. செய்யாத ஒரு பயிராகவே போச்சுது. ஏன் இது செய்யலை, இது ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள்ன்றதை அறிஞ்சு கொள்ளணுமென்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த பகுதிக்கு வந்த நான். இந்த ஐயாவை கேட்ட நேரத்தில் இந்த ஐயா எவ்வளவு செலவாகும், எவ்வளவு மிஞ்சுமன்றதை சொல்லியிருக்கிறார். 90,000 ரூபாய் காசு தான் 1000 கண்டில் வருது. அதுக்கு 90 நாள் எடுக்குது. அப்போ 90,000 ரூபா காசுல இருந்து செலவு செய்த காசை கழித்து போட்டு பார்த்தா 30,000 40,000 ரூபா காசு தான் மிஞ்ச போகுது 3 மாதத்துக்கு. அப்போ இவர்கள் தொழில் ரீதியாக அதை செய்வார்களா, செய்ய மாட்டார்கள். தங்களுடைய தேவைக்காகத்தான் இந்த இடங்கள்ல எல்லாம் செய்கிறார்கள் என்றதை தெளிவாக அவதானிக்க முடியுது. அதை விட சில பயிர்கள் செய்ய முடியாத நிலங்கள் இருக்கும் தானே, அங்கே குறைக்கன் போட்டால் வெறுமன்றதை அவர்கள் ஊகித்தா அந்த பயிரை செய்கிறார்கள். வேறு எதுவும் செய்ய முடியாது, சரி குறைக்கனையாவது போட்டு விடுவோம் என்று செய்வார்களே தவிர மற்றபடி பெரிய அளவில் குறைக்கன் மூலமாக வருமானம் இல்லை. எதிர்காலத்தில் இந்த குறைக்கன் செய்கை முற்றாக அழிந்து போகுமோன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கும் பெரும் எனக்கும் வந்திருக்குது. எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. குறைக்கன் உடம்புக்கு நல்லதா இல்லையான்றதை உங்களுடைய கருத்தாக சொல்லுங்கள். எங்கள் மண்ணுக்கு அப்பாற்பட்டிருந்து இறக்குமதி செய்து வர எத்தனையோ உடலுக்கு தீங்கானதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு வருதோ தெரியலை. எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் குறைக்கனை அடிப்படையாக கொண்ட உணவுகளில் முன்பு என்னத்தை விரும்பி சாப்பிடுவீர்கள் என்றதையும் பதிவு செய்யுங்கள். இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.